Problem 105 பாருங்க. The equation of motion of a linear vibration system with a single degree of freedom is இதுன்னு கொடுத்துருக்காங்க, right? 4x double dot plus 9x dot plus 16x equal to 0, right? The critical damping coefficient for the system is என்னன்னு கேட்குறாங்க. critical damping coefficientனா cc என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன், நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு தெரியும், m இன்ட்டு ஏ, அதாவது இது வந்து ஆக்சலரேஷன், எக்ஸ் டபுள் டாட்டுங்கிறது ஆக்சலரேஷன், டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயரை தான் இப்படி எழுதுகிறாங்க, ரைட்டா? m இன்ட்டு ஆக்சலரேஷன் ப்ளஸ் சி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு வெலாசிட்டி, எக்ஸ் டாட்டுங்கிறது வெலாசிட்டி டிஎக்ஸ் பை டிடி, ரைட்டா? ப்ளஸ் கே இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஃப்ரீ டேம்ப்டு வைப்ரேஷன், ரைட்டா? சரி, இப்போ m ஈக்குவல் டு 4ன்னு எழுதிடலாமா, c ஈக்குவல் டு 9, k ஈக்குவல் டு 16 எழுதிக்கலாம், ரைட்? மூணுமே எழுதியாச்சு. இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சிசி என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? சிசிக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 2m ஒமேகா n. ஸோ ஒமேகா என்ன நீங்கள் கண்டுபிடிச்சி கூட போடலாம், ஆர் அதை அப்படியே ஃபார்முலாவில் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் mk, ரைட்டா? ஸோ தட் இஸ் திஸ் ஒன். ஸோ 2 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் டு 16. இதுதான் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் டேம்பிங் ஃபேக்டர் வேணும்னா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே மாதிரி ப்ராப்ளமே 2-3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, ரைட்டா? டேம்பிங் ஃபேக்டர் வேணும்னா இப்படி போடலாம், சி பை சிசி. அவங்க சிசி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 16 is the right answer. Okay, right. Coming to the next 106. A simple spring mass vibrating system has a natural frequency of n. Okay, அதாவது n f1 வச்சுக்கோங்க, இல்லை ஒமேகா n கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம், ரைட்டா? ஒமேகா என்னங்கிறது என்னன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரைட்? இஃப் த ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் இஸ் halved and the mass is doubled, then the natural frequency will be எவ்வளோன்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இஸ் ரூட் ஆஃப் கே பை எம்மா. இப்போ கேயை டபுள் பண்ணிட்டாங்க, கேக்கு பதிலாக 2k போடுங்க, ரைட்? மாஸ் இஸ் கே வந்து ஹாஃபாக வச்சுட்டாங்க, கே பை 2, மாஸ் டபுள் ஆகுது, ரைட்டா? மாஸ் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, டினாமினேட்டரில் 4 வந்துடுமா, அப்போது ரூட் 4, 2 வந்து டினாமினேட்டரில் வரும். அப்போது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும் அப்படின்னா ஹாஃப் ஆகுமா, 0.5 n. ஓகே, இதுதானே ஒமேகா n உங்களுக்கு. ஸோ ரூட் ஆஃப் கே பை எம்மை தான் அவங்க கேபிட்டல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேவை ஹாஃப் ஆகிட்டோம், மாஸை டபுள் ஆகிட்டோம், அப்போது டிவைடட் பை 4ன்னு வருதா, ரூட் உள்ள 4 வருது, அப்போது 2 வெளியில் வந்துடும், 1/2. ஸோ புது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பழைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 2, ஸோ 0.5 m. நெக்ஸ்ட் 107 பாருங்கள். A car of mass 1450 kg is constructed on a chassis supported by 4 springs. Chassisல 4 springs support பண்ணுது. Okay, each spring has a force constant of 40,000 Newton per meter. Force constant is nothing but K, stiffness. Okay, the combined mass of the 2 people occupying the car is 150 kg. What is the period of execution of 2 complete vibrations? Okay, 2 complete vibrationsக்கு என்ன டைம் பீரியட்னு கேட்குறாங்க. இது ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் டைம் பீரியட் கண்டுபிடிங்க. டி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஃபார் 1 வைப்ரேஷன். அது மாதிரி 2 வைப்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை பை 2 போட்டுருங்க, ரைட்டா? இப்போது அவங்க டோட்டலாக உள்ளே வந்து 2 பர்சன் ஆக்குப்பை பண்ணுறாங்க. அப்போது இந்த காரோட மாஸோட இந்த இதை ஆட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக, ரைட்டா? m1 + m2, திஸ் இஸ் த டோட்டல் மாஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்ப்ரிங். ஓகே, ஸ்ப்ரிங்ஸ் இப்போ சாசிஸில் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே பேரலாக தான் கனெக்ட் ஆகிருக்கும், அது உங்களுக்கே நல்லா தெரியும், ரைட்டா? பேரலாக கனெக்ட் ஆகியிருந்தால் தான் அதுக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், ரைட்டா? ஓகே, இப்போ பேரலல் கனெக்ஷனுக்கு உங்களுக்கு ஈக்குவலண்ட் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து k + k + k + k, அந்த 4 பேரலாக கனெக்ட் பண்ணப்பட்ட ஸ்ப்ரிங்ஸோட ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் கிடச்சிரும். ரைட்டா? சரி, இது டோட்டல் மாஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்ப்ரிங். ஓகே, இது. ஸோ டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 pi by omega n, that is 2 pi into root of m by k. Okay, so this is the time period for one oscillation. அவங்க 2 complete vibrationsக்கு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு 1.26 செகண்ட்ஸ் வரும். ஓகே, இந்த கொஷினில் அவங்க வந்து அந்த டைம் பீரியட் ஃபார் ஒன் வைப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட்டா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இதை கிளிக் பண்ணிடக்கூடாது. 2 complete வைப்ரேஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட் இன்ட்டு 2 1.26 வருதா? 1.26 செகண்ட்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஷின் 109 பாருங்கள். 2 heavy rotors are mounted on a single shaft. Considering each of the rotors separately, the transverse natural frequencies are 100 cycles per second and 200 cycles per second respectively. ரைட்டா? அதாவது செப்பரேட்டாக அந்த ஃபஸ்ட் மாஸ் இதுதான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ இந்த 2வை மறந்துட்டு 1 மட்டும் இங்கே இருக்குது இந்த ஷாஃப்டில் அப்படின்னு சொன்னால், இந்த ரோட்டார் ஒரு ரோட்டார் மட்டும்தான் இருக்குன்னா அதோட நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி என்னவாக இருக்குன்னா 100 cycles per secondன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ F1 வந்து 100 cycles per second. சரி, அடுத்து இந்த ரோட்டாரை மறந்துட்டு இந்த ரோட்டார் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதோட நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி 200 cycles per secondன்னு சொல்லியிருக்காங்க. அது F2. ரைட்டா? இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்காங்க இந்த ஷாஃப்டில். த லோயர் கிரிட்டிக்கல் ஸ்பீடு ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட் வில் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்கு F1 100, F2 200 cycles per second, இல்லை ஹெட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ரைட்டா? இது டங்கர்லீஸ் ஃபார்முலா, இதை மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இது சிம்பிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ரைட்டா? டங்கர்லீஸ் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 1/F1² ஈக்குவல் டு 1/F1² ப்ளஸ் 1/F2². ரைட்? ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி நம்பர் ஆஃப் ரோட்டார்ஸ் அவைலபிள் ஆன் த ஷாஃப்ட். ரைட்டா? ஸோ 2 ரோட்டார் மட்டும் இல்லை, இந்த ஷாஃப்டில் ஒரு 10 ரோட்டார் இருந்தாலும் சரி, 20 ரோட்டார் அட்டாச் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர் n நம்பர் ஆஃப் ரோட்டார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி. ரைட்டா? ஸோ அதுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த ஃபார்முலா வரும். ஸோ n நம்பர் ஆஃப் ரோட்டார்ஸ் அப்படின்னா 1/F1², அதாவது டோட்டல் ஃப்ரீக்குவன்சி. இது வந்து அந்த சிஸ்டமோட ஓவரால் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி. ரைட்டா? that is equal to 1/F1² plus 1/F2² plus 1/F3² plus 1/F4² and so on. அப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ இதில் 2 ரோட்டார் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா போடலாமா? ரைட், இந்த ஃபார்முலா இது வந்து நீங்கள் மேனுவலாகவே போடலாம். ரைட்டா? ஸோ கால்குலேட்டர் இல்லாமல் மேனுவலாக இந்த ரூட் உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ரைட்டா? ஸோ இந்த 2 0வை 10ன்னு வெளியே எடுத்துடலாம். மீதி இருக்கிறது 80. 80ங்கிறது 81க்கு பக்கத்தில் இருக்குது. 81 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரூட் 81 9ன்னு தெரியும். அப்போ 9 விட ரொம்ப கொஞ்சம் கம்மியாக. ரைட்டா? அதுதான் வந்து 8.944 அப்படின்னு வருது. ரைட்டா? இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 89.44 cycles per second. ரைட்? இது அப்ராக்சிமேட்டாக தான் போடுவீங்க, பட் கொடுத்துருக்க ஆன்சரு இதுக்கு நியராக வரும். ரைட்? ஸோ கொடுத்துருக்க ஆன்சர் வந்து ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஸில் கொடுக்கல. ஹெட்ஸில் கொடுத்துருந்தா இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, cycles per second வேல்யூ. பட் கொடுத்துருக்க வேல்யூ ஆர்பிஎம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஸ்லேருந்து ஆர்பிஎம்க்கு என்ன பண்ணுறது? இது ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்டு தான் ஹெட்ஸு. அப்போ ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்டாக மாற்றணுன்னா 60யோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ யுவர் கிரிட்டிக்கல் ஸ்பீட் இஸ் 60 into 89.44, that is 5366.6 RPM. ஸோ நீங்கள் அந்த ஸ்கொயர் ரூட் உள்ளே இருக்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக போடலன்னா கூட அந்த அப்ராக்சிமேஷனில் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். ரைட்டா? ஸோ அதை வந்து 89.44ன்னு அக்யூரேட்டாலாம் போட முடியாது மேனுவலாக, 89ன்னு வேணால் போடலாம். ரைட்டா? 89 RPSங்கிறத நம்ம இன்ட்டு 60 போட்டோம்னா இந்த ரேஞ்சில் வருமா? ஸோ எந்த ரேஞ்சில் கரெக்டாக வருதுங்கிறத போட்டுடலாம். ஸோ 5367 RPM. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 112 பாருங்கள். த மாஸ் ஆஃப் த சிங்கிள் டிகிரி டேம்ப்டு வைப்ரேஷன் சிஸ்டம் இஸ் 7.5 kg and it makes 24 free oscillations in 14 seconds when disturbed from its equilibrium position.
the amplitude of vibration reduces to 0.25 of its initial value after 5 oscillations, right? Then the logarithmic decrement is எவ்வளோன்னு கேட்குறாங்க, ரைட்டா? logarithmic decrement அப்படிங்கிறது log of, அதாவது log to the base e of x1 by x2, இதுதான் வந்து logarithmic decrement, ரைட்டா? சரி, இந்த ரிலேஷன் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், அந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம், ரைட்? இதுதான் அந்த இது x1 by x2 is equal to x2 by x3 is equal to x3 by x4, ரைட்டா? ஸோ இந்த x1 x2 x3 எல்லாம் எப்படி வேரி ஆகும்னா ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக வேரி ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடின்னு பார்த்தோம், ரைட்டு? ஏடி இது வந்து டேம்ப்டு வைப்ரேஷனோட டைம் பீரியட். ஓகே, ரைட்டு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 ஆசிலேஷன்ஸ் முடிஞ்சோடனே அதோட வைப்ரேஷன் ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 0.25 இன்ட்டு இனிஷியல் வேல்யூ, ரைட்டா? அப்போது எப்படி நம்ம எழுதலாம்னா x6 ஈக்குவல் டு 0.25 இன்ட்டு x1. ஏன் x6ன்னு போடுறோம்? ஸோ ஒரு வைப்ரேஷன் முடிஞ்சவொடனே அடுத்தது ஆரம்பிக்கும் போது தான் அந்த இது டிக்ரிமெண்ட் வந்து தெரியும் உங்களுக்கு, ரைட்டா? அப்போது 5 வைப்ரேஷன் முடிஞ்சு 6வது வைப்ரேஷனோட ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு 0.25 ஆஃப் த இனிஷியல் வைப்ரேஷன், ரைட்டா? இனிஷியல் வைப்ரேஷனோட ஆம்ப்ளிடியூட். ஓகே, சரி. இப்போ இந்த ரிலேஷனை கரெக்டாக போட்டுட்டு இப்போ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு the overall amplitude ratio is equal to அந்த ஒரு சைக்கிளோட ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ பவர் 5ன்னு வருமா, ரைட்? இப்போ திஸ் ஈக்குவல் டு திஸ் ஈக்குவல் டு திஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் வரும், ரைட்டா? இந்த 5 வேல்யூமே வந்து சேம் தான், ரைட்டா? அப்போது உங்களுக்கு வந்து x1 by x6 வேணும்னா இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருமா? அப்போ எல்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு x1 x6 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ x1 by x6 is equal to x1 by x2 பவர் 5ன்னு வரும். ஓகே, அப்போ x1 by x6 என்னங்கிறது இங்கே தெரியும், 1 by 2.25. ஸோ 1 by 0.25 equal to x1 by x2 பவர் 5. ஸோ நமக்கு x1 by x2 தான் வேணும், ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம லாகரிதமிக் டிக்ரிமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும், நேச்சுரல் லாகரிதம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு, ரைட்டா? சரி, 1 by 0.25 பவர் 1 by 5 எவ்வளோன்னு பாருங்கள். ஓகே, ln of 1 by 0.25 பவர் 1 by 5. அப்போ இந்த 1 by 5 இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடுமா? ஸோ 1 by 5 இன்ட்டு ln of 1 by 0.25 4ன்னு எழுதலாம், ரைட்? ln of 4. ஸோ இதுதான் ஆன்சர். நான் ஏன் இதோடு நிறுத்தியிருக்கேன்னா அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 112 கொஷினில் பாருங்கள், ரைட்டா? கொடுத்துருக்க ஆப்ஷன் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்னென்னா 1 by 5 natural logarithm of 4. அப்போது this is the right answer. Okay, next question பாருங்க. 113. At 20 kg mass is suspended from a spring which deflects 15 mm under this load. Okay, the value of the critical damping coefficient to make the motion aperiodic will be. இப்போ aperiodicனா என்னன்னு பார்த்தோம். என்ன aperiodic அப்படின்னா the damping factor C by cc இருக்குல்ல, C by cc அதாவது damping factor is என்ன greater than or equal to 1 இருந்துச்சுன்னா அது aperiodic, ரைட்டா? அதாவது C is greater than or equal to cc அப்படி இருந்தால் அது aperiodic. ஓகே, C is less than cc இருந்தால் அது periodic, under damped, ரைட்? ஸோ கிரேட்டர் தேன் அப்படிங்கிறது ஓவர் டேம்ப்டு சிஸ்டம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓவர் டேம்ப்டுங்கிறது வந்து இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் கேஸ். அதில் வந்து வைப்ரேட்டிங் ஆசிலேஷன்ஸ் இருக்காது. ஓகே, உடனே வந்து வைப்ரேட் ஆகி நின்றும், ரைட்டா? ஸோ அது வந்து அதனால் அதை அப்பீரியாடிக்னு சொல்கிறாங்க. அதில் ஆசிலேஷன்ஸ் இல்லாததுனால அதை அப்பீரியாடிக்னு சொல்கிறாங்க. ஓகே, கிரிட்டிக்கல் டேம்பிங்கும் வந்து சிமிலர் டு தட், ரைட்டா? அதுவும் அப்பீரியாடிக் தான். எது வந்து பீரியாடிக் ஆசிலேஷன்ஸை கொடுக்கும்னா அண்டர் டேம்பிங் தான் பீரியாடிக் ஆசிலேஷன்ஸை கொடுக்கும். அதாவது the damping factor is less than 1, that is C is less than cc.
ரைட்டா. அவங்க வந்து சி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோ கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க ஃபார் த மோஷன் டு பி அப்பீரியாடிக். சரி, கொடுத்துருக்கிறத வச்சு கண்டுபிடிங்க. ஸோ கே ஈக்குவல் டு டபிள்யூ பை டெல், தட் இஸ் எம்ஜி பை டெல். மாஸும் டிஃப்ளெக்ஷனும் கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ இதை எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் ஜி பை டெல்லுன்னு போடலாம், இல்லை எப்படி வேணாலும், ரைட்டா. அதை ஒமேகா என் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரைட்டா, ஒமேகா என் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அப்படி போடலாம், ஜி பை டெல், ரூட் ஆஃப் ஜி பை டெல் ஃபார்முலா போடலாம். பட் இங்கே வந்து இதை சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோன்னா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எம்கே தான் நமக்கு கிடைக்கும், ரைட்டா. நமக்கு அப்போது கே வேணும். கே வேணும்னா இதை வச்சே கேயை கண்டுபிடிச்சிக்கோங்க, டபிள்யூ பை டெல், தட் இஸ் எம்ஜி பை டெல். ஓகே, இதுதான் உங்களுக்கு கே. அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா உள்ள கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்டா. சிசி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எம் 20 இன்ட்டு கேக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனா, ரைட்டு. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1023 நியூட்டன் per meter per second or kg per second சொல்லலாம், ரைட்டா. இந்த ஆன்சர் வருது. ஸோ critical damping coefficient, so critical damping coefficient is this value, right. Problem 115 பாருங்க. A vertical shaft of 100 mm diameter and 1 meter length has its upper end fixed at the top. Okay. The other end carries a disc of 5000 Newton and the modulus of elasticity கொடுத்துருக்காங்க 2 into 10 power 5 Newton per mm square. Neglecting the weight of the shaft, the frequency of the longitudinal vibrations will be, right. இப்போ இதே ஷாஃப்டை வந்து கேன்டிலிவர் மாதிரி இப்படி ஹரிசாண்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீ எண்டில் வந்து ஃப்ரீ டிஃப்ளெக்ஷன் வருமா. ஸோ அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு அந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனோட இதை நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சியை நம்ம கண்டுபிடிப்போம், ரைட்டா. இதை வந்து இப்போ வெர்டிக்கலாக ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா லாங்கிடியூடனல் வைப்ரேஷனோட ஃப்ரீக்குவன்சி, ரைட். ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சிக்கு ஜென்ரல் ஃபார்முலா தான் ரூட் ஆஃப் கே பை எம் ஆர் ரூட் ஆஃப் ஜி பை டெல், ரைட்டா. அதுதான், ரைட்டா. இப்போது இதில் வந்து டெல் என்ன அப்படிங்கிறது தான் இதில் கேள்வி, ரைட். நம்ம அந்த கேன்டிலிவரில் பார்த்தோம், இப்படி ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனில் கேன்டிலிவரில் இங்கே பாயிண்ட் லோடு வந்துருச்சுன்னா இந்த பீம் வந்து இப்படி வைப்ரேட் ஆகும் இல்லையா, அப்போ இந்த டிஃப்ளெக்ஷனை எடுத்துக்குவோம், பெண்டிங் டிஃப்ளெக்ஷனை எடுத்துக்குவோம், ரைட்டா. பட் இந்த கேஸில் இந்த எலாங்கேஷன் லீனியர் எலாங்கேஷனை எடுத்துக்கணும், ரைட்டா. ஸோ இது வந்து 5000 நியூட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரெயின், ரைட். எலாங்கேஷன் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகே, ரைட்டு. இப்போ இதான ஃபார்முலா லாங்கிடியூட்னல் டிஃப்ளெக்ஷனுக்கு டபிள்யூஎல் பை ஏஇ, ரைட். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு அதாவது டெல் பை எல் ஸ்ட்ரெயினா, டெல் பை எல் இஸ் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு வருமா. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது டபிள்யூ பை ஏ பை இன்டூ எல் டிவைடட் பை இன்னு வருமா. ஸோ தட் இஸ் டபிள்யூஎல் பை ஏஇ. இது நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்ப்போம், ரைட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம டெல்லை கண்டுபிடிக்கலாம், ஓகே. சரி, இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலான்னா 1/2π இன்ட்டு ரூட் ஆஃப் கே பை எம், ரைட்டு, ஆர் ரூட் ஆஃப் ஜி பை டெல், 1/2π இன்ட்டு ரூட் ஆஃப் ஜி பை டெல். ஸோ இந்த ஃபார்முலாவை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜி கேன்சல் ஆகிடும், எம் இங்கே வரும், ஓகே. ஸோ 1/2π இன்ட்டு ரூட் ஆஃப் இந்த ஏக்கு பதிலாக π/4 இன்ட்டு டி ஸ்கொயர், டயமீட்டர் ஆஃப் த இது கொடுத்துருக்காங்க, அந்த ஷாஃப்டோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் மீட்டராக மாற்றிக்கோங்க, ரைட்டா. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லா குவான்டிட்டியுமே வந்து எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்கணும், ஓகே. சரி, இந்த நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா இ வேல்யூ, அதை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றினீங்கன்னா இந்த வேல்யூ வரும், ரைட். ஸோ இதை ஏன் டிவைடட் பை 9.81 போட்டிருக்கேன், இங்கே வந்து எம்மு தான் கேட்டிருக்காங்க, எம், ஓகே. ஜி கேன்சல் ஆகிடுச்சுன்னா சரி, எம் இஸ் நத்திங் பட் டபிள்யூ பை ஜி, ஆர் இந்த டபிள்யூ அப்படியே வச்சுட்டு ஜி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 9.81 மேலே வந்துடும், ரைட்டா, அப்படி தான் வரும், ரைட்டு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 279.4 ஹெட்ஸ். இது நான் ஏன் 1/2π போட்டிருக்கேன்னா அவங்க ஆன்சர் வந்து ஹெட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால், ரைட்டா. இதே ரேடியன்ஸ் பர் செகண்டில் இருந்துச்சுன்னா இந்த 1/2π வராது, வெறும் ஒமேகா என் மட்டும்தான்
வரும் ரைட்டா. ஸோ இந்த கேஸில் திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். Next 116 பாருங்கள். The accurate method of finding the natural frequency of transverse vibrations of a system of several loads attached to some shaft, same shaft. Okay, இது என்ன அப்படின்னு சொன்னால் energy method. Energy method is the accurate method. Okay, the speed of which the shaft runs so that the deflection of the shaft from the axis of rotation becomes infinite is known as wiping speed. Wiping speed ன்னு சொல்லலாம், whirling speed ன்னு சொல்லலாம், இல்லை critical speed ன்னு சொல்லலாம். ஓகே, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது அந்த கிரிட்டிக்கல் ஸ்பீடு கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த ஷாஃப்ட் வந்து நார்மல் கண்டிஷனில் இப்படி இருக்குது அப்படின்னா ரொட்டேட் ஆகும்போது அப்படியே ஒரு ஆன்டி நோடு ஃபார்ம் ஆகும் ரைட்டா. ஆன்டி நோடு அந்த சென்டர் பாயிண்டில் ஃபார்ம் ஆகும். அப்படியே இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் வென் த ஷாஃப்ட் ரீச்சஸ் இட்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரைட்டா. அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷனுக்கு என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீடை ரீச் பண்ணிருச்சுன்னா த ஆம்ப்ளிடியூட் வில் பி மேக்ஸிமம். அதுதான் வந்து இட் டென்ஸ் டு பிகம் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆம்ப்ளிடியூட் டென்ஸ் டு பிகம் இன்ஃபைனைட். ஓகே, அந்த பாயிண்ட்டு தான் வந்து கிரிட்டிக்கல் ஸ்பீடு, இல்லை வைப்பிங் ஸ்பீடுன்னு சொல்லலாம், whirling ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஓகே ரைட். வைப்ரேஷன்ஸில் பாதி கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. மீதி வந்து பின்னாடி வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வில் ஸ்டார்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரைட். ஓகே.